வணக்கம் நேயர்களே. இன்று நாம் இந்த இசையும் மருத்துவமும் பகுதியில் அறியப்போகும் மருத்துவ குறிப்பு கண்புரை பற்றியது. கேட்ராக்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அதற்கு கிரேக்க அர்த்தம் என்ன என்று பார்த்தால், கேட்ராக்ட் என்றால் வாட்டர்ஃபால், கேட்ராக்டா என்றால் வாட்டர்ஃபால் என்று அர்த்தம். அதாவது நீர்வீழ்ச்சி. கண்ணுக்கு முன்னாடி ஒரு நீர்வீழ்ச்சி இருந்தால் எப்படி இருக்கும், அது போல பார்வை இருப்பதனால் அதற்கு பேர் கேட்ராக்ட் என்று வந்தது. ஸோ இது பார்வைக்குரிய ஒரு நோய். இது எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால், நம்ம கண்ணுக்குள்ளே லென்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த லென்ஸ் அதோட வேலை என்னென்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர்களை அந்த விழித்திரையின் மேல் குவித்து பட வைப்பது தான். இட் ஃபோக்கஸஸ் த லைட் ரேஸ் ஆன் தி ரெட்டினா. அதான் விழித்திரை என்று சொல்கிறோம். ஸோ அந்த லென்ஸ் கிளியராக, கிறிஸ்டல் கிளியராக, எந்தவித கலங்கமும் இல்லாமல் இருந்தால் தான் அந்த லைட் ரேஸ் கிளியராக போய் நம்ம ரெட்டினால விழும், பார்வை நல்லாயிருக்கும். அந்த லென்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் மெட்டீரியல், ஒரு ஜெல்லு மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் இருக்கும். அது நாள்பட இறுகி போக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இறுகி போய் அது ஒரு படிகமாக மாறும் பொழுது, செடிமெண்ட் ஆகும் பொழுது அது கேட்ராக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதன் மூலமாக இந்த ஒளிக்கதிர்கள் ஊடுருவி செல்ல முடியாமல் தடுக்கப்படுகின்றன. அதனால் பார்வை குறைபாடு ஏற்படுகிறது. இதுதான் கேட்ராக்டுக்கான பேத்தோஜெனிசிஸ். இந்த கேட்ராக்ட் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன் மோஸ்ட் காமன் சினைல் கேட்ராக்ட், அதாவது வயதான வரக்கூடிய கண்புரை. இது சகஜமாக எல்லாருக்கும் பார்க்குறோம். ஒரு 80% மக்களுக்கு 60 வயசு ஆனால் போதும், அவங்களுக்கு கண் பார்வை மங்கிடும். அதற்கு முக்கியமான காரணம் கேட்ராக்ட். இது நாம் தடுக்கவே முடியாது. ஏன்னா வயதாவது யாராலும் தடுக்க முடியாது. அதே போன்று இந்த வயதானாக வரக்கூடிய இந்த கேட்ராக்டையும் தடுக்க முடியாது. இதுதான் முக்கியமான காரணம் கேட்ராக்ட் வருவதற்கு. இதை தவிர பார்த்தீர்களானால், சுகர் உள்ளவங்களுக்கு அன்கண்ட்ரோல்டு டயபிட்டிஸ் இருந்தால் அதன் மூலமாக கேட்ராக்ட் வரலாம். தட் இஸ் கால்ட் டயபெட்டிக் கேட்ராக்ட். மூன்றாவது, கண்ணில் அடி ஏற்பட்டால், கண்ணிற்குள் இரத்தம் கசிவு ஏற்பட்டால் அதனால் கேட்ராக்ட் வரலாம். இது எந்த வயசில் வேணால் வரலாம். ஸோ அது ஒரு விதமான ட்ரமாட்டிக் கேட்ராக்ட் என்று சொல்கிறோம். அதை தவிர கண்ணில் சில மருந்துகள் செலுத்துவதனால், எஸ்பெஷலி ஸ்டீராய்டு மருந்து என்று சொல்கிறோம். அது கண்ணில் சர்ஜரி நடந்தோ இல்லை கண்ணில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அந்த மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்தை போடுவதனால் சில பேருக்கு சைடு எஃபெக்டாக அந்த கேட்ராக்ட் வரலாம். அதே போன்று கண்ணில் ஏதேனும் அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் அதன் பக்க விளைவாக இந்த கேட்ராக்ட் வரலாம். அதே போன்று இந்த ரேடியோ தெரப்பி என்று சொல்கிறோம், அந்த கதிர்வீச்சு. ஸோ ஏதாவது ஃபேஸ்லேயோ இல்லை ஸ்கல்லுக்குள்ளேயோ டியூமர் இருக்குது, கட்டி இருக்குது, அதுக்கு கதிர்வீச்சு கொடுக்கும் பொழுது அந்த கதிர்வீச்சு இந்த லென்ஸ் வழியாக பாஞ்சுதுன்னா அதனால் கேட்ராக்ட் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி கண்ணில் புரை ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதை நம்ம என்னென்னு பார்த்தோம். இந்த கண்புரை அதற்கான முக்கிய அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன், டிம்னஸ் ஆஃப் விஷன், அதாவது கண் பார்வை மங்குவது. முன்ன போல் என்னால் எழுத்து படிக்க முடியல, முன்ன போல் எனக்கு பொருட்கள்லாம் தெரிய மாட்டேங்குது. அதே போன்று படிப்பதற்கு அதிகமாக வெளிச்சம் தேவைப்படுவது, லைட் போட்டால் தான் என்னால் படிக்க முடியுது, பகல்லே எக்ஸ்ட்ரா லைட் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன். கண் கூச்சம் ஏற்படுவது, ஐ கிளாரிங் இருக்கலாம். சீயிங் ஹேலோஸ் அரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒரு பொருளை பார்க்கும்பொழுது அதை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கிறார் போல் தோன்றும், அதுவும் இந்த கண்புரைக்கான அறிகுறியாக இருக்கலாம். ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சிங் ஆஃப் ஐ கிளாஸஸ், கண்ணுக்கு பவர் கோசம் கண்ணாடி போட்டிருப்பாங்க, அதை அடிக்கடி மாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். அடிக்கடி கண்ணாடி மாற்றுவது, அதாவது பவர் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வரலாம். அதுவும் இந்த கேட்ராக்டுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அதே போன்று பார்த்தீங்கன்னா, கண் பார்வை முற்றிலுமாக குறைந்து குருடாகவே ஆகிடுவாங்க. விஷுவல் லாஸ், டோட்டல் லாஸ் ஆஃப் விஷன், 0 அப்படின்னு சொல்கிறோம். அந்த லெவலுக்கு கூட போகலாம். இந்த கேட்ராக்டில் 3 விதம் இருக்குது. அது ஆரம்ப ஸ்டேஜ் இம்மச்சூர் கேட்ராக்ட் என்று சொல்கிறோம். பிறகு மெச்சூர் கேட்ராக்ட், அதன் பிறகு ஹைப்பர் மெச்சூர் கேட்ராக்ட். இந்த இம்மச்சூர் கேட்ராக்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் பிகினிங் ஸ்டேஜ். அதுலேயே இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் லென்ஸ் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். டார்ச் லைட் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், இம்மச்சூரா மெச்சூரா ஹைப்பர் மெச்சூரான்றது.
இந்த இம்மச்சூரில் இருக்கும்பொழுதே நம்ம அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டோம் என்றால் நல்லது. அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு மெச்சூர் கேட்ராக்ட். மெச்சூர் கேட்ராக்டை பார்த்தீங்கன்னா லென்ஸ் கொஞ்சம் தடி ஆகிடும், ஃபேர்ம் அண்ட் ஹார்டாக மாறிடும். அது இன்னும் வெள்ளையாக தெரியும். பார்க்கும்பொழுது இந்த லென்ஸ் வந்து ரொம்ப வெள்ளையாக இருக்கும், கண் பார்வை வந்து முற்றிலுமாக மங்கி இருக்கும். அட்லீஸ்ட் அந்த ஸ்டேஜ்லேயாவது நாம் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையும் விட்டுட்டோம்னா மூணாவது ஹைப்பர் மெச்சூர் கேட்ராக்ட், அதுதான் கடைசி ஸ்டேஜ். அது வந்து லென்ஸ் வெடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். எந்த நேரம் வேணால் லென்ஸ் வெடிக்கலாம். ஸோ லென்ஸ் வெடித்தா என்ன ஆகும்னா அதில் உள்ளே இருக்கிற திரவம் வெளியே வந்ததுன்னா அது உடம்புல வந்து ரியாக்ஷன் ஏற்படுத்தும், அலர்ஜிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். அது உயிருக்கே ஆபத்தாக கூட முடியலாம். அதனால் நீங்கள் இந்த இம்மெச்சூர் ஆர் மெச்சூர் ஸ்டேஜில் இருக்கும்பொழுதே மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கணும். இந்த டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் வச்சே கண்டுபிடிச்சலாம், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி. அதே போன்று உங்களோட விழித்திரை எப்படி இருக்குது, இந்த ஆப்ரேஷன் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு கண் பார்வை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுக்கு சில ஸ்கேன் டெஸ்ட்லாம் இருக்குது. அதை பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லென்ஸ் அவங்களே தேர்ந்தெடுத்து அந்த ஆர்டிஃபிஷியல் லென்ஸ், செயற்கை லென்ஸ் அதை வந்து உள்ளே வைப்பாங்க. ஸோ இது சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை தான். கேட்ராக்டுக்குன்னு தனியாக நமக்கு மெடிசின்ஸ் கிடையாது சிகிச்சை கொடுக்கறதுக்கு. அறுவை சிகிச்சை மூலமாக அந்த நேச்சுரல் லென்ஸை வெளியே எடுத்துட்டு அதற்கு பதிலாக செயற்கை லென்ஸை உள்ளே வைத்து தேய்த்து விடுவார்கள். ஸோ இது வந்து ஒரு காமன் சர்ஜரி, இப்போ எல்லாருக்குமே பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் வயசானவங்க 80% மக்களுக்கு இது இருக்குது. ஸோ கேம்ப் மூலமாக பண்ணுறாங்க, ஃப்ரீயாக பண்ணுறாங்க. சில தன்னார்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் மூலமாக ஃப்ரீயாகவும் நம்ம பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள் சர்ஜரி. 10 நிமிஷத்தில் ஆப்ரேஷன் முடிஞ்சிடும். மயக்க மருந்து கூட தேவையில்லை, ஜஸ்ட் மரத்து போகிற ஊசி போட்டு பண்ணிடும். ரொம்ப ஈஸியாக அந்த காலத்தில் பண்ணிடுறாங்க. ஆகவே உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எதுவும் இருந்தால் நீங்கள் உடனே கண் மருத்துவரை அணுகி கண்புரை இருக்கா என்று சோதித்து கொள்ளுங்கள். அது ஆரம்ப கட்டத்திலேயே அதை அறிந்து அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டால் அதனால் வர வேண்டிய பின் விளைவுகளை நாம் தடுக்கலாம். வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் நாம் பார்க்க போகும் ராகம் மத்தியமாவதி. இது 22வது மேளகர்த்தாவாகிய கரஹர பிரியாவின் ஜன்ய ராகமாகும். இது ஒரு ஔடவ ராகம், அதாவது இதன் ஆரோவணத்திலும் சரி அவரோவணத்திலும் 5 சுரங்கள் மட்டுமே உள்ளன. இந்த ராகத்தின் ஆரோவணம் அவரோவணத்தை பார்ப்போம். இந்த ராகத்தினால் ஏற்படும் மருத்துவ நன்மை என்னவென்று பார்த்தால், இட் ஹெல்ப்ஸ் இன் பேரலிசிஸ் ரெக்கவரி. அதாவது ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய அந்த பக்கவாத நோய், அதிலிருந்து மீள்வதற்கு இந்த ராகம் ஏதுவாக அமைகிறது. அதே போன்று நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான கம்ப்ளைண்ட்ஸ், ப்ராப்ளத்துக்கும் இந்த ராகத்தின் மூலமாக தீர்வு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. மூட்டு வலி, முதுகுவலி போன்றவற்றுக்கும் இந்த ராகம் நல்ல மருந்தாக அமைகிறது. கர்நாடக இசையை எடுத்துக்கொண்டால் தியாகராஜர் அவர்கள் எழுதிய விநாயகுனி என்ற பாடல். திரை இசை எடுத்துக்கொண்டால் நினைவெல்லாம் நித்யா என்ற படத்திலிருந்து நீதானே என் பொன் வசந்தம் என்ற பாடல்.
பாடல் தோம் கருவில் இருந்தோம் ஸ்டார் என்ற படத்திலிருந்து இசையமைக்கப்பட்டது. அதே போன்று செமி கிளாசிக்கல் எடுத்துக்கொண்டால் நிறைய பாடல்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமான பாடல் ஐயப்பன் பேரில் எழுதப்பட்ட ஹரிவராசனம் என்ற பாடல். பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா. எந்த ஒரு இசை நிகழ்ச்சியும் நிறைவு செய்வதற்கு இந்த ராகம் உகந்ததாக அமைந்துள்ளது. அடுத்த வாரம் வேறொரு ராகத்துடன் பார்ப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் டாக்டர் பதில்நாராயணன். Hope you all enjoyed this episode of the program Isayum Maruthuvamum Medicinal Music. Do follow us on Facebook and Instagram under the heading Nada Brahmam. Also, please support us with your likes and by sharing it with your friends and relatives. Also, like and subscribe to our Nada Brahmam YouTube channel. Thank you.